Hi everyone, இந்த வீடியோ மூலிமா நம்ம மெயின்டெனன்ஸ் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் SF6 சர்க்யூட் பிரேக்கர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ SF6 சர்க்யூட் பிரேக்கரை நம்ம எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண போகிறோன்றதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த SF6னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளோரைடு கேஸ், இதுதான் SF6 கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ SF6 சர்க்யூட் பிரேக்கர்ன்றது நம்ம யூஸ் பண்ணியிருக்க சர்க்யூட் பிரேக்கரில் SF6 கேஸ் முக்கியமான ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணுறதால இதை நம்ம சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளோரைடு கேஸ் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லுவோம், இல்லைனா SF6 சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லுவோம். சரி, இது ரைட்டு. சர்க்யூட் பிரேக்கர்னால் என்ன, சர்க்யூட் பிரேக்கர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் இருக்க எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஓவர் வோல்டேஜில் இருந்தோ ஓவர் கரண்ட்டில் இருந்தோ இல்லை ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம வீட்டில் சர்க்யூட் பிரேக்கரை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ MCB சர்க்யூட் பிரேக்கர், RCCB சர்க்யூட் பிரேக்கர், ELCB சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்ணியிருப்போம். இது மட்டும் இல்லாமல் ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஃபியூஸு MCB இது எல்லாமே நார்மல் வோல்டேஜில் சுவிட்ச் போல் ஒர்க் ஆகும். ஸோ ஓவர் வோல்டேஜ் ஓவர் கரண்ட் எப்போ ஃபால்ட் கரண்ட் அக்கர் ஆகுதோ அந்த சமயத்தில் சர்க்யூட்டை ஓப்பன் பண்ணி விட்டுடும். இதனால் கரண்ட் சப்ளை உள்ளே வராது, வீட்டுக்குள்ளே வராது, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் பாதுகாக்கப்படுது. ஸோ இதையே நம்ம அப்படியே ஃபியூஸையோ சர்க்யூட் பிரேக்கரோ எடுத்துகிட்டு போயிட்டு MCB சர்க்யூட் பிரேக்கரோ RCB சர்க்யூட் பிரேக்கரோ ஒரு பவர் ஸ்டேஷனில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பவர் ஸ்டேஷனில் எல்லா எக்யூப்மெண்ட்டுமே ஹை வோல்டேஜில் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம பவர் ஸ்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன், சப்ஸ்டேஷனில் எல்லாமே பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர், காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எக்யூப்மெண்ட்டை ஓவர் கரண்ட்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக, ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக, ஓவர்லோட்லேருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக, சர்ஜிலேருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த சர்க்யூட் பிரேக்கரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்க்யூட் பிரேக்கரில் நிறைய சர்க்யூட் பிரேக்கர் டைப்ஸ் இருக்குது. ஆயில் சர்க்யூட் பிரேக்கர், ஏர் சர்க்யூட் பிரேக்கர், வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர், கேஸ் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லிட்டு நிறைய சர்க்யூட் பிரேக்கர் இருக்குது. இந்த கேஸ் சர்க்யூட் பிரேக்கரில் தான் நம்ம SF6 பார்க்க போகிறோம். மற்ற சர்க்யூட் பிரேக்கர் ஆப்ரேஷனை விட இந்த சர்க்யூட் பிரேக்கர் ஆப்ரேஷன் நல்ல எஃபிஷியன்சியாக இருக்கும். அதனால தான் இதை மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க கேஸ் பார்த்தோம்னா SF6 கேஸ். இந்த கேஸுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது ஈஸியாக தீப்பிடிக்காது, காற்றை விட 3 மடங்கு அடர்த்தி கம்மி. ஸோ இந்த காரணத்துக்காக தான் நம்ம SF6 கேஸை யூஸ் பண்ணுறோம். இந்த SF6 கேஸு சர்க்யூட் பிரேக்கருக்குள்ளே இருக்க மூவிங் கான்டாக்டுக்கும் ஃபிக்ஸு கான்டாக்டுக்கும் நடுவில் ஆர்க் உருவாகும் போது அதை அழிக்க பயன்படுத்தப்படுது. ஸோ இவ்வளோ விஷயத்தை நான் சொன்னால் தான் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே போல் இதை நீங்கள் மறக்க மாட்டீங்க எப்பயுமே. இதெல்லாம் புரிஞ்சால் தான் இந்த SF6 சர்க்யூட் பிரேக்கரை ஏன் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஸோ இந்த SF6 சர்க்யூட் பிரேக்கரை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம எதுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் பற்றி படிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணும்போது நம்மளால் ஒரு நல்ல எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை மெயின்டைன் பண்ணலைன்னா இதோட லைஃப் டைம் ரொம்ப கம்மியாகும். அதே போல் இந்த SF6 சர்க்யூட் பிரேக்கரோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் எந்த ஒரு பொருளையுமே நம்ம வாங்கி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் அதோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த காரணத்துக்காக தான் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா இதில் ஒரு 14 பாயிண்ட் இருக்குது. நம்ம ஒரு 10 பாயிண்ட் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, ஒரு சர்க்யூட் பிரேக்கரை நம்ம டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம். அதாவது அந்த சர்க்யூட் பிரேக்கர் பிரித்து அது உள்ள இருக்க எக்யூப்மெண்ட் எடுத்து வெளியே வைக்க போகிறோன்னா, நம்ம அந்த சர்க்யூட் பிரேக்கரை முதல்ல ஒரு ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக அது மேலே இருக்க டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். அப்படி க்ளீன் பண்ணாமல் அந்த சர்க்யூட் பிரேக்கரை ஓப்பன் பண்ணோம்னா அந்த மேலே இருக்க டஸ்ட் உள்ள இருக்க எக்யூப்மெண்ட்ஸுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பாயிண்ட், இந்த சர்க்யூட் பிரேக்கருக்குள்ளே இருக்க சுவிட்ச் கியர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம காட்டன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி காட்டன் யூஸ் பண்ணாமல் ஃபேப்ரிக்காலான மெட்டீரியலை வச்சு யூஸ் பண்ணி நம்ம அதை க்ளீன் பண்ணணும். ஸோ இப்படி தான் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை ஃபேப்ரிக் மெட்டீரியலை யூஸ் பண்ணி ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். காட்டனெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. காட்டன்லாம் யூஸ் பண்ணோம்னா அந்த காட்டனில் இருக்க நூல் அந்த சுவிட்ச் கியருக்குள்ளே போயிடுச்சுன்னா அது ஆக்சிடென்டலாக ஃபயர் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால தான் ஃபேப்ரிக் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட்டு, இந்த சர்க்யூட் பிரேக்கருக்குள்ளே ட்ரிப்பிங் மெக்கானிசம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கம்பல்சரியாக செக் பண்ணணும். ஸோ ட்ரிப்பிங் மெக்கானிசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ட்ரிப் ஆகலைன்னா இந்த சர்க்யூட் பிரேக்கரும் ஃபால்ட் ஆகிடும், நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டும் ஃபால்ட் ஆகிடும். ஸோ ட்ரிப்பரை நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோம்னா, நம்ம SF6 சர்க்யூட் பிரேக்கர்ன்றதால நம்ம இதில் SF6 கேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேஸோட ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும். அந்த கேஸோட ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு மெஷரிங் மீட்டர் ஒன்று வச்சுருக்கணும். அதே போல் அதை ரெக்கார்டும் பண்ணணும். ஸோ எவ்வளோ SF6 கேஸ் இருக்குது, இது நம்மளுக்கு போதுமான அளவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ப்ராப்பராக செக் பண்ணிக்கிட்டே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே நோட் டவுன் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்ததாக இந்த SF6 கேஸ் வெளியே வரதுக்கான வழியில் இருக்கும் ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். அந்த ஃபில்டர் எதனா ஃபால்ட் இருந்துச்சுன்னா அந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு ஃபில்டரை வாங்கி மாட்டிக்க வேண்டியதான்.
6th பாயிண்ட்டு இந்த SF6 கேஸை எடுத்து அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கேஸில் வந்து எதனா வந்து கலந்துருக்கா, இல்லை அது ப்ராப்பராக இருக்கா, அந்த SF6 கரெக்டாக கெட்டு போயிருக்கா, இல்லை வந்து நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா SF6 கேஸ் கெட்டு போயிட்ட பிறகு நம்ம இந்த சர்க்யூட் பிரேக்கரில் யூஸ் பண்ணால் நம்ம யூஸ் பண்ணியிருக்க எக்யூப்மெண்ட்டு ஃபுல்லாகவே டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் கேஸ் வந்து நம்ம அடிக்கடி எடுத்து செக் பண்ணிக்கணும். அதே போல் இந்த கேஸுக்குள்ளே போகிற ஆக்சிஜன் லெவல் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். அப்படி அதிகமாக இருந்தாலோ கம்மியாக இருந்தாலோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆக்சிஜன் லெவல் இன்லெட் போகிற கேஸை வந்து வால்வை வந்து ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 8th பாயிண்ட்டு இந்த கேஸில் கலந்துருக்க அமிலத்தன்மை நம்ம எப்பவுமே வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ 9th பாயிண்ட் பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியலான ப்ரோஸ்லின் மெட்டீரியலில் வந்து எதனா கிராக் எதனா விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். கிராக் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அந்த இன்சுலேட்டரை வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம புது இன்சுலேட்டர் தான் வாங்கி மாட்டிக்கணும். 10th பாயிண்ட் பார்த்தோம்னா ஹீட்டர் சரியாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். 11th பாயிண்ட்டு ப்ரெஷர் கேஸ் சரியாக ஆப்ரேட் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். 12th பாயிண்ட் பார்த்தோம்னா ப்ரெஷர் சுவிட்சு சரியாக ஆப்ரேட் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். 13th பாயிண்ட் பார்த்தோம்னா எர்த்திங் கனெக்ஷன்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதே போல் ஜாயிண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 14th பாயிண்ட் பார்த்தோம்னா மெயின் ஆப்ரேட்டிங் மெக்கானிசம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து இந்த 14 ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி தான் ஒரு SF6 சர்க்யூட் பிரேக்கரை நம்ம எப்பயுமே தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. ஏன்னா டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா டாப்பிக்கில் நான் வீடியோ போகிறோன்னு நீங்கள் எனக்கு சஜஷன் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.